Hello everyone, I'm Dr. I.K. Shanmati Karthikeyan, All India rank of 129 mains in 2026. And this is the first video in a series of videos I'm going to make on NEET PG preparation specific. Okay, அதில் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு நம்மளோட ஸ்டடி அந்த ப்ரிப்பரேஷன் ஃபேஸில் இருக்கிற ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்ஸையுமே இண்டிவிஜுவலாக டீல் பண்ண போகிறேன். ஸோ அதோட கம்ப்ளீட் ஓவர் வியூ தான் அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ. அண்ட் இந்த வீடியோவில் வந்து ஸ்டார்ட் டு எண்டு வந்து எப்படி இருக்கும், இந்த டெஸ்டினேஷன் வரைக்கும் இந்த ப்ராசஸ் வந்து எப்படி இருக்குன்றது ஒரு ஓவர்வியூ கொடுக்கணும்னு தான் பார்த்தேன். ஸோ ஐ ஜஸ்ட் ஸ்டார்ட். ஸோ ஐ வில் ஃபோக்கஸ் மோர் நாட் ஆன் ஒன்லி வாட். ஸோ என்ன பண்ணணும், வாட் வி ஹேவ் டு டூன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆக்டிவ் ரீகால் பண்ணணும், ஜிடிஸ் 2 weeks ஒன்ஸ் போடணும், ஸ்பேஸ்டாக ரெப்படிஷன் ரிவிஷன்ஸ்லாம் இருக்கணுன்றது. பட் அதை தாண்டி வை வி டூ இட் அண்ட் ஹவு வி டூ இட்ன்றது நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா, அந்த பேசிக்ஸில் நம்ம ஏதாவது வந்து ஃபைன் டியூன் பண்ணணுமான்னு தெரிஞ்சாதான் இண்டிவிஜுவலாக அந்த ஒவ்வொரு ஃபைன் டியூனிங் தான் வந்து காம்பவுண்டிங் எஃபெக்ட் கிவிங் அஸ் தி ஃபைனல் ரேங்க். ஸோ நான் சொல்கிறதுல டீட்டெயில்ஸில் ஏதாவது நீங்கள் ஒர்க் ஆன் பண்ண முடியுமான்னு ஆக்டிவாக பார்த்துட்டே இருங்க. ஏதாவது சேஞ்சஸ் உங்களோட ஓன் ப்ரிப்பரேஷனில் கொண்டு வாங்க. அண்ட் ஈவன் அ மைன்யூட் திங் கேன் மேக் அ டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் அட் தி எண்ட். ஸோ தி பாத்வே வந்து ஐ வில் ஜஸ்ட் மேக் திஸ் ஷார்ட். ஓகே, எம்பிபிஎஸ் ஆரம்பிச்சுட்டு கரெக்ட்ஸ் எல்லாமே நான் க்ரீன் கலரில் கொடுக்க போகிறேன். ஸோ அது வந்து கரெக்ட்ஸ் எல்லாமே நான் க்ரீன் கலரில் இருக்க போகுது. அண்ட் எம்பிபிஎஸ் வந்து முடிச்ச பிறகு நம்ம ஒவ்வொரு மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸும் படிச்சிருப்போம். ஓகே, இன்டர்ன்ஷிப்பில் எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மாட்டோம். சம் ஆஃப் அஸ் வந்து எஸ்பிஎம் போஸ்டிங்கில் படிச்சிருப்போம், சம் ஆஃப் அஸ் வந்து அது பிளான் பண்ணியிருப்போம் பட் எஃபெக்டிவாக செஞ்சிருக்க முடியாது. அண்ட் சில பேர் வந்து இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு பார்த்துக்கலாம், ஏன்னா ஹெக்டிக்காக இருக்கும் இன்டர்ன்ஷிப்பு. ஸோ முடிச்சுட்டு பார்த்துக்கலான்ற மைண்ட் செட்டில் இருக்கும். ஸோ பட் வி ஆர் ஆல் இன் தி சேம் போட் நவ். ஸோ என்னன்னா, போஸ்ட் இன்டர்ன்ஷிப் ஃபேஸில் யூஸ்வலாக ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுது. மெஜாரிட்டி நம்ம இப்படி தான் ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். பட் இன்டர்ன்ஷிப்பில் இருக்காங்க இல்லை எம்பிபிஎஸ் இப்போ பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாருமே பாருங்க. ஸோ என்னன்னா, யூஸ்வலாக வந்து இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஒரு 60 to 100 கரெக்ட்ஸில் தான் இருக்கும். ஸோ அந்த க்ரீனில் நம்பர்ஸ் எல்லாமே கரெக்ட்ஸ். ஓகே, 60 to 100 கரெக்ட்ஸில் ஸ்டார்ட் ஆகும். நம்ம எம்பிபிஎஸ்ல நல்ல சப்ஜெக்ட்ஸ் கவர் பண்ணியிருந்தோம்னா இதில் வந்து ஒரு பெட்டர் மார்க்ஸில் இருக்கும்னு வச்சுக்கோங்க ஸ்டார்டிங்கில். ஸோ ஃபர்ஸ்ட் ரீட் போஸ்ட் இன்டர்ன்ஷிப் நம்ம பண்ணுறோன்னா, ஃபர்ஸ்ட் ரீட் வந்து நம்ம வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸும் ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக பண்ண போகிறோம். பண்ணிட்டு சைமல்டேனியஸாக பிஒய்க்யூஸுமே கவர் பண்ணுறோன்னா, இந்த 2 ஃபேஸில் வந்து வி ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் த குவாலிட்டி அண்ட் தி எஃபிஷியன்சி. ஸோ அது வந்து நம்ம எப்படி கொஸ்டின்ஸ் குவாலிட்டியாக போடுறோம், லைக் த எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து நல்லா ரீட் பண்ணுறது, கிளாஸஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுமே டு த பாயிண்ட், அந்த டெப்த் வரைக்கும் போகிறது, அந்த மாதிரி குவாலிட்டி வந்து காம்ப்ரமைஸ் ஆகாமல் இந்த ஃபேஸ் தாண்டிட்டோம்னா வி வில் எவென்ச்சுவலி பி இன் த ரேஞ்ச் ஆஃப் 80 to 120 கரெக்ட்ஸ். இந்த 80ங்கிறது இப்போ 60 ஆரம்பிக்கிறவங்க 80 போகலாம், அதே 90, 100, 110 வரைக்கும் கூட போகலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி குவாலிட்டி ஆஃப் ஒர்க் தே டூ இந்த ஃபர்ஸ்ட் ரீட் அப்பான் பிஒய்க்யூஸ் போடும்போது. ஸோ அந்த பிஒய்க்யூஸ் போட அது ஒரு சிஸ்டம் மாதிரி பண்ண போகிறோம். அது இண்டிவிஜுவலாக அந்த டெப்த் எப்படி பண்ணணுன்றது டீடைல்ஸ் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்கிறேன். பட் இப்போ வந்து 80 to 120 ரேஞ்சில் இருக்கிறவங்க அடுத்து மிக்ஸ்ட் பேக்ஸ் போட ஆரம்பிக்கிறோம். எல்லா சப்ஜெக்ட்ஸும் முடிச்சனால எக்ஸ்ட்ரா லேயர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஒரு கான்செப்ட் இவ்வளோதான்னு தெரியாமல், ஓ இப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கா, இப்படி அடுத்து அப்ரோச் பண்ணலாமான்ற மாதிரி எக்ஸ்ட்ரா லேயர்ஸ் தெரியும். நியூ இன்ஃபர்மேஷன் ஒரு ஃபேக்சுவலாக நிறையா அக்வயர் பண்ணுவோம். ஸோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ண திஸ் இஸ் த ரைட் டைம் டு டூ எனி வீடியோ ரிசோர்சஸ் வி ஹேவ். ஸோ ரிவிஷன் வீடியோஸ் மாதிரி இருக்குன்னா இந்த பாயிண்ட்ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் இன்டு அவர் ஷெடியூல். ஸோ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இது எங்கெல்லாம் கேதர் பண்ண முடியுமோ சேர்த்துக்கிட்டே வரும். அண்ட் ஒரு 120, 130 ரேஞ்சில் இந்த பாயிண்ட்ல வந்துடும். இப்போ வந்து இது வரைக்கும் டெப்த்தில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். அதாவது இதை பற்றி எனக்கு தெரியாத பாயிண்ட்லாம் என்னன்னு அக்வயர் பண்ணுற மாதிரி மைண்ட் செட் இருந்தால் போதும். ஸோ ஒரு 130 கிட்டக்க ஒரு பயங்கரமான ஒரு பிளாட்டூ வரும். ஸோ பிளாட்டூ 130 கிட்ட வருதுன்னா இந்த டைமில் வி ஹேவ் டு இன்ட்ரடியூஸ் அ மிஸ்டேக் நோட் ஆல்சோ. மிஸ்டேக் நோட் வந்து நம்ம விடுற காமன் மிஸ்டேக்ஸை திரும்பி விடுறனால தான் ஸ்கோரே ஏறாமல் இருக்கும். ஸோ மிஸ்டேக் நோட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. அந்த மிஸ்டேக்ஸ் வந்து ரெகுலராக ரிவைஸ் பண்ணும்போது அந்த மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம அடுத்து வந்து அதையும் கன்வெர்ட் பண்ணுற மாதிரி வரும். அண்ட் கன்சைசிங் தி நோட்ஸ், எல்லோ கலரில் ஐ ஜஸ்ட் ஹைலைட்டட். கன்சைசிங் தி நோட்ஸ் வந்து இந்த பாயிண்ட்ல யாராவது பண்ணாதவங்க ஃபர்ஸ்ட் ரீட் முடிச்சதை இப்போ கன்சைஸ் பண்ணலாம். பட் தி ஐடியல் திங் இஸ் கன்சைசிங் மஸ்ட் ஸ்டார்ட் வெல் பிஃபோர். ஓகே, ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணும்போதே பிஒய்க்யூஸ் போடும்போதே கன்சைசிங் ஆரம்பிச்சா வில் பி இன் த பெஸ்ட் ஸ்டேட் பாசிபிள். அது வந்து எல்லாருனாலையும் பண்ண முடியாது. ஈவன் இன்க்ளூடிங் மீ, ஐ டென்ட் ஸ்டார்ட் கன்சைசிங் இனிஷியலி. அந்த பிஒய்க்யூஸ் கியூ பேங்க்லாம் போட்டதுலேயே வந்து டைம் ஃபுல்லாக எடுத்துருச்சு. ஸோ இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் அண்ட் என்னை விட பெட்டர் ஸ்டேட்ல இந்த பாயிண்ட் அந்த பாயிண்ட்ல இருந்தீங்கன்னா, இல்லாட்டி இஃப் யூ கேன் அஃபோர்ட் டைம் ஃபார் தட், யூ ஸ்டார்ட் கன்சைசிங் ஃப்ரம் த பிகினிங் இட் செல்ஃப். அது வந்து என்னோட கைண்ட் ரெக்வெஸ்ட். அண்ட் கன்சைசிங் நோட்ஸ் பண்ண நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அடுத்தடுத்து எல்லாமே ரிவிஷன்ஸுமே அடுத்து கொஞ்சம் ஃபாஸ்டரா போகும்ல. ஸோ ஸ்கோர் வில் டெஃபினெட்லி இன்க்ரீஸ். 130, 140 தொட்டுட்டோம்னா 140 கிட்ட அகெயின் பிளாட்டூ ஆகும். ஸோ இப்போ என்னன்னா ஃபோக்கஸ்ட் ஆக்ஷனுமே முக்கியம். ஓகே, சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் போடுறோம். கஸ்டம் மாடியூல்ஸ் வந்து play a major part in this stage. MCQs and focus studying
அண்ட் 150 கிட்டக்க there is again a plateau. ஸோ இது வந்து கிராஜுவலாக தான் இதாகும் சரியா. பிளாட்டூங்கிறது கிராஜுவலாக அந்தந்த ஸ்டேட் போகிறது தான். ஸோ ரிவிஷன்ஸ் கம்ப்ளீட் ரிவிஷன்ஸ் திரும்பி கொஸ்டின்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஆக்டிவ் ரீகால் ஆல்சோ த்ரூ எம்சிக்யூஸ் பண்ணிட்டே இருக்கணும் வித் மோர் ஃபோக்கஸ் ஆன் டைம் பேஸ்ட் செஷன்ஸ். இந்த டைமுக்குள்ளே நான் இதை படிக்கணும், இவ்வளோ ஃபோக்கஸ்டாக வந்து இந்த டைமில் நான் இந்த டாப்பிக்கை முடிக்கணும், இந்த 1 டேக்குள்ளே இந்த சப்ஜெக்ட் முடிக்கணும், ஹாஃப் டேல இந்த சப்ஜெக்ட், அந்த மாதிரி ஃபோக்கஸ்டு ஆக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா கிராஜுவலாக ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். பை 1, 2, 3 கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிறது. 155 ஓகே 155 ரீச் ஆயிரும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து 160 வந்து ரீச் ஆயிரும். ஏன்னா இந்த பாயிண்ட்ல வந்து எம்சிக்யூஸ் போட்டுக்கிட்டே இருப்போம், அந்த ஹேபிட் ரெகுலரா வந்துடும். நம்ம நோட்ஸே பார்க்க மாட்டோம், எம்சிக்யூஸ் போடுறது வந்து ஒரு மாதிரி அதுதான் ரொட்டீனாவே இருக்கணும். ஓகே அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்ம விடுற எல்லா மிஸ்டேக்ஸுமே நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். 155 160 வந்துடும். 160ல ஒரு பிளாட்டூனா இட் இஸ் அ குட் ஸ்டேட் டு பி இன். 160லாம் வெரி குட் ஸ்கோர். அடுத்து வந்து எங்கெல்லாம் ஃபைன் டியூனிங் பண்றது, எக்ஸ்ட்ரா எஜஸ் எங்கெல்லாம் கிடைக்குதுன்றது தான் இனிமே நம்ம வேலை. ஸோ ஒரு எக்ஸாமுக்கு ஒரு 2 months முன்னாடி, 1.5 மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடி ஐடியலா ஒரு 20th நோட்புக் வந்து நம்ம போடலாம். வேர் வி கலெக்ட் ஆல் தி வெரி ஹை yield இன்ஃபர்மேஷன் ஃபார் ஃபைனல் ரிவிஷன். ஒரு லாஸ்ட் 2 days 3 days முன்னாடி ஃபைனலாக அந்த நோட் தான் பார்த்துட்டு போற மாதிரி. ஸோ அது பண்றது வந்து இதுதான் சிஸ்டம். ஓகே இதுதான் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணும். பட் இந்த பிளாட்டூஸ் நான் இன்பிட்வீன் சொன்னேன்ல, அது வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்கும். ஓகே ஒரே ஸ்கோர்ல 2 GT 3 GT, சில நேரம் பழைய ஸ்கோருக்கு போயிடுவோம், லோயர் ஸ்கோருக்குலாம் போயிடுவோம். ஸோ பிளாட்டூஸ் வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டிங் தான். பட் ஆல்வேஸ் ரிமெம்பர் 2 points. வி ஆர் ஆன் தி பிரிங்க் ஆஃப் அப்கிரேடிங். ஒரு பிளாட்டூ வந்துட்டோம்னா அடுத்து வந்து ஒரு ஹை தான் வரப்போகுது. ஓகே அந்த பிளாட்டூனால என்னது, ஒரே ஸ்கோர் கன்சிஸ்டண்டா எடுக்கிறோம், அப்போ அது நம்மளோட ஆவரேஜ் தான். ஓகே நிறைய வந்து இதே ரேஞ்சில் இருக்கும்னா இதுக்கு கீழே நம்ம ஸ்கோர் இறங்கலைன்ற மாதிரி நம்ம அதை பாசிட்டிவான அவுட்லுக்கோடையும் வச்சுக்கலாம். ஸோ அடுத்து வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு நான் சொன்ன இந்த ஸ்டெப்ஸ்ல எதுல ஃபைன் டியூனிங் ஸ்பெசிஃபிக்கா நீங்க பண்ணணும்னு நம்ம தான் ஐடென்டிஃபை பண்ணணும். அண்ட் அதுல பண்ண கண்டிப்பா ஹைக் தான் ஆக போகுது. நம்ம போடுற எஃபோர்ட்ஸ் வில் நாட் கோ டு வேஸ்ட். அது வந்து மைண்ட்ல எப்பயுமே வச்சுக்கோங்க. ஸோ என்டையர் ப்ரிப்பரேஷன் இந்த ஸ்டேஜஸ்ல வைங்க. பார்க்கின்சன்ஸ் லா தான். ஓகே எவ்வளோ டைம் உங்களுக்கு இருக்குன்னு தெரியும். 70 odd days இருக்கு. அதை வந்து இந்த என்டையர் ஸ்டேஜஸ் வந்து ஸ்பிளிட் பண்ணிடணும். டோட்டல் டேஸ் லெஃப்ட் ஸ்பிளிட் இன் டு ஆல் தி ஸ்டேஜஸ். ஸோ இந்த ஷார்ட் கட்ஸே கிடையாது. இந்த ஸ்டெப்ஸ் நான் சொன்னதெல்லாம் தான் ஃபாலோ பண்ண போறோம். அன்லெஸ் வி ஹாவ் அ வெரி ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். இனிஷியலாவே நம்ம இந்த ரேஸ்குள்ள என்டர் ஆகும் போதே வி ஹாவ் அ ஹையர் ஸ்கோர் பிகினிங் வித் ஒரு 100 தாண்டி ஒரு 110 120 இருக்குன்னா நம்ம ஏதாவது ஒரு ஸ்டெப்ஸை பைபாஸ் பண்ணி அடுத்து போகலாம். இல்லாட்டி இது எல்லாமே கோ த்ரூ பண்ணாதான் நம்ம எந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ண முடியும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ப்ரிப்பரேஷனை ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணுங்க. அண்ட் ஹெட் ஸ்டார்ட் இஸ் எசென்ஷியல். 70 daysல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 30 days வந்து ஒரு ஹெட் ஸ்டார்ட் பீரியட் மாதிரி வச்சுக்கோங்க. அங்கே வந்து நம்ம போடுற எஃபர்ட்ஸ் எல்லாம் மேக்ஸிமமாக இருக்கணும். இந்த நான் சொன்ன சீக்வன்ஸ்ல நீங்க மேலே இருக்கீங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் போக முடியுமோ ஃபர்ஸ்ட் 30 daysலேயே மேக்ஸிமம் ரீச் பண்ணிடுங்க. ஏன்னா லாஸ்ட்ல வந்து பிளாட்டூ எவ்வளவு டியூரேஷன் இருக்கும்னு தெரியாது. நம்ம அடுத்தடுத்து நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், நம்ம யூஸ் பண்ற ரிசோர்சஸ் வச்சு பண்றது, ஸோ அது எல்லாமே கொஸ்டினபிள். ஓகே இப்போ ப்ரெசென்ட்டை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணுங்க. அண்ட் ரிவிஷன்ஸ் பண்றது ஒரு சப்ஜெக்ட் முடிச்சுட்டு செகண்ட் தேர்டுன்னு 19 சப்ஜெக்ட்ஸ் ஆர்டர்ல பண்ணோம்னா என்ன ப்ராப்ளம்னா, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்ல இருந்து லாஸ்ட் சப்ஜெக்ட் 3 months ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க டோட்டல் டியூரேஷன். இட் ஹாஸ் பீன் 3 months சின்ஸ் யூ ஹவ் டச் த ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட். ஸோ அது வந்து ஒரு பிக் ப்ராப்ளம் ஆயிரும். பார்க்கும்போது திரும்பி நோட்ஸ் எல்லாம் புதுசா இருக்கும், கொஸ்டின்ஸ் எல்லாமே நிறைய மிஸ்டேக்ஸ் வர்ற மாதிரி. ஸோ தி பெஸ்ட் ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி இஸ் டூயிங் ஆல் சப்ஜெக்ட் சைமல்டேனியஸ்லி. ஒரு நாள் பிளான்லேயே 3 சப்ஜெக்ட்ஸ் கண்டிப்பா சேர்ந்து இருக்கணும். சப்ஜெக்ட் 1, சப்ஜெக்ட் 2, சப்ஜெக்ட் 3ன்னு லைக் ஒரு பிளான்ல ஒரு 3 சப்ஜெக்ட். பெரிய சப்ஜெக்ட்னா 2, ரொம்ப பெரிய சப்ஜெக்ட் ஃபுல் டே கொடுக்குற மாதிரி இருக்கு, ரொம்ப வீக் சப்ஜெக்ட்னா ஒரு 1 day அந்த சப்ஜெக்ட் ஃபுல்லா. ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் சப்ஜெக்ட்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணும்போது கம்மி டைம்லேயே ஃபுல் ரிவிஷன் பீரியட் முடிச்சிருவோம். ஸோ அது வந்து இட் இஸ் த ஐடியல் ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ மல்டிபிள் சைமல்டேனியஸ் ரிவிஷன்ஸ் ஆர் பெட்டர் than ஒன் எக்ஸ்டென்சிவ் அண்ட் லாங் ரிவிஷன். இது வந்து ஒரு டேக் அவேவா அந்த வீடியோல இருந்து எடுத்துக்கோங்க. ஸோ டூ தட் அண்ட் ஆல்சோ ரிமெம்பர் த 3 factors that are going to decide your rank. தி அக்யூரசி பர்சன்டேஜ், நம்ம வந்து எரர்ஸ் எவ்வளோ விடுறோம், மிஸ்டேக்ஸ் எவ்வளோ விடுறோன்றதை கரெக்ட் பண்றது ஒன்று. ரெண்டாவது த நம்பர் ஆஃப் ரிவிஷன்ஸ் யூ கோயிங் டு டூ இன் டோட்டல். ஸோ மல்டிபிள் ஸ்மால் ரிவிஷன்ஸ் இவ்வளோதான்ன்றது நான் ஆல்ரெடி டச் அப் ஆன் பண்ண பாயிண்ட் தான். ஆல்ரெடி பண்றது இந்த ரிவிஷன்ஸ் வந்து மல்டிபிள் நீங்க முடிஞ்ச வரைக்கும், இப்போ எக்ஸாம் 70 days இருக்குன்னா ஒரு 4 ரிவிஷன்ஸ் அதுக்குள்ள பண்ணிட்டோம்னா we will be in a great position during the test. And number of MCQs you solve in a day, இது வந்து கண்ட்ரோலபிள்ஸ். இதெல்லாம் நம்ம கண்ட்ரோலபிள்ஸ். ஓகே இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா 1, 2 and 3 3 தான் டுகெதர் டிசைட்ஸ் அவர் ரேங்க். ஸோ இது 3மே ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்யூரசி கிராஜுவலா இம்ப்ரூவ் ஆயிரும். பட் தி அதர் 2 இஸ் இன் அவர் கண்ட்ரோல். நம்ம பிளான் பண்றதை பொறுத்து தான். ஒரு டே பிளான் பண்றதை பொறுத்து ஒரு நாள்ல எவ்வளவு கொஸ்டின்ஸ் பிளான் பண்ணுவோம்,
நம்மளோட அந்த ஃபுல் 70 டேஸ் நம்ம எப்படி பிளான் பண்றோன்றதை பொறுத்து எத்தனை ரிவிஷன்ஸ் கேரி அவுட் பண்ண முடியும்னு பண்றோம். ஃபர்ஸ்ட் 3 டே ஒரு 50 டேஸ் அதில் எடுத்துட்டோம்னா 20 டேஸ்ல ஒரு ரிவிஷன் 1.5 ரிவிஷன் தான் பண்ணவே முடியும். ஸோ அது வந்து நாட் அன் ஐடியல் பிளேஸ் டு பி இன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ட்ரை டு மேக்ஸிமைஸ் ஈச் இண்டிவிஜுவலி. நான் சொன்ன அந்த 3 ஃபேக்டர்ஸ். ஸோ லெட்ஸ் கிராக் இட். ஓகே, நான் இண்டிவிஜுவலாக ஐ வில் டச் அப்பான் ஆல் தி டாபிக்ஸ் தட் ஐ மென்ஷன்ட் இன் திஸ் வீடியோ. கிராண்ட் டெஸ்ட் முக்கியமாக வந்து அடுத்த வீடியோ வந்து கிராண்ட் டெஸ்ட்ல அநேகமாக நான் ஐ வில் பி மென்ஷனிங் அண்ட் அதை வந்து எப்படி எஃபெக்டிவா வந்து அட்டன் பண்றது அண்ட் ஆல்சோ எப்படி எஃபெக்டிவா ரிவ்யூ பண்றதுன்னு நான் என்னோட இன்சைட்ஸ் தான் சொல்ல போறேன். ஓகே, ஒரு ஃப்ரெண்ட்லி கான்வர்சேஷன் மாதிரி தான் இந்த ஃபுல் சீரீஸ் ஆஃப் வீடியோஸுமே இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக எதில் ஒர்க் ஆன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவை ஃபுல் டெப்த்தில் பாருங்க. அண்ட் எது டவுட்ஸ்னாலும் அந்த வீடியோவில் கமெண்ட்ஸில் கேளுங்க. ஐ வில் பி ஃப்ரீ டு ஆன்சர் ஆல் தி கொஸ்டின்ஸ் தட் யூ ஷேர். ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் லெட்ஸ் கிராக் இட் டுகெதர்.